கிறிஸ்து சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்று நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். அவர் என்றைக்குமே நமக்கு பத்தாத தேவனாக இருந்ததே இல்லை. Our Lord Jesus is enough God, wonderful God, awesome God, true living God. We always must eager to learn things from our God. From the Lord Holy Spirit. எப்போதும் அந்த ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுக்க போறாரு அது நம்ம ஆவலா இருக்கணும். ஓகே. Matthew அதிகாரம் 6 வசனம் 1-4. Matthew chapter 6 verse 1-4. God today teaching us about charity. தர்மம் செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. This is the first thing which pleases God. ஆண்டவரை திருப்திப்படுத்தணும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சின்னா நீ ஒரு தர்மவானார், generous person in giving to the poor. Amen. We want to please God. We want to make God happy. God wanted to see you have a helping heart. இருதயம், இருதயம் உதவி செய்கிற இருதயமாக இருக்க வேண்டும். That's what God like about us. He wants us to help people to know about Him, not about you. Amen. Hallelujah. மற்றவங்களுக்கு உன் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட தேவன் தெரிஞ்சுக்கணுமே தவிர நீ எப்படிப்பட்ட ஆள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். Hallelujah. God want you to do charity for people to know about your God, not about yourself. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் God want you to, when you do a charity, நீங்கள் தர்மம் செய்யும் போது, ஆளுங்களுக்கு உதவி செய்யும் போது அவங்க உன்னை ஒரு கிறிஸ்தவனா பார்க்கணும், ஒரு கிறிஸ்துவோட பிள்ளையா பார்க்கணுமே தவிர நீ செய்கிறன்னு பார்க்கக்கூடாது. டோன்ட் டூ திங்ஸ் பப்ளிக்லி ஷோவிங் தட் யூ ஆர் த ஒன் ஹூ ஆர் டூயிங் திங்ஸ். நீ தான் செய்கிறன்னு காட்டாதன்னு சொல்கிறாங்க. நீ தான் செய்கிற உன் தேவனை மகிமைப்படுத்து. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். How we see people want to do charity, they try to do publicity first. Amen. ஆளுங்க தர்மம் செய்யணும்னா அவன் அவனை வெளிப்படுத்துகிறான். அவன் தான் செய்கிறான். பப்ளிசிட்டி, advertisement, they do announcement and many other ways to show the people that they are the one who is doing. Amen. அவங்க தான் செய்கிறாங்கன்னு சொல்லி காட்டிக்க பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் செய்வாங்க. எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க நாங்கள் தான் செய்கிறோம். ஆமென். Hallelujah. The main thing is you must lift up your God. ஆண்டவரை தான் நீ மகிமைப்படுத்த நீ தர்மம் செய்யணுமே தவிர உன்னை பெருமைப்படுத்திக்க நீ தர்மம் செய்ய தேவையில்லை. You must lift up the name of your God, not your name. Amen. Hallelujah. Why? என்ன காரணம்? நீ தாழ்த்தப்படணும், ஆண்டவர் இயேசு உயர்த்தப்படணும்னு ஏன் சொல்றேன்? ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். God has given you the grace and privileges to help the poor. Amen. Hallelujah. ஏழைக்கு உதவி செய்ய உனக்கு ஆண்டவர் அந்த பலமும் பாக்கியமும் கொடுத்திருக்காரு. நீ உதவி செய்யும் போது உன் ஆண்டவர் பேர் தான் உயர்த்தப்படணுமே தவிர உன் பெயர் கிடையாது. Amen. Hallelujah. You must glorify your God. You must bring glory to the name of your God, not yourself. Amen. Hallelujah. Hallelujah. Don't do your charity with a burden. இறுதிய பாரத்தோட உன் தர்ம காரியங்களை செய்யாத. ஆண்டவர் சொல்றாரு, don't boast about your charity. நீ தர்மம் செய்யறது ரொம்ப பெருமையா ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காத, ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்றாங்க. இதை பார்த்தோம். ஈவன் your closest friend என்ன செய்யறேன்னு தெரியக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க.
உன் வலது கைக்கு செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது சொல்றான். ஆமென். Hallelujah. And make sure that when you do a charity, not even your closest friend must know about what you are doing. Amen. Hallelujah. Hallelujah. One more thing. When you do charity, if you are given the money to the poor, don't go and ask who eat my things, where I give the groceries, where I give the charity, who eating my money. Don't go and ask. யாரையும் போய் கேட்காத, நான் கொடுத்த காசுனால யார் சாப்பிட்டாங்க, எந்த ஹோமுக்கு கொடுத்தீங்க, எந்த பிள்ளைங்க என்னோட காசுனால சாப்பிட்டாங்கன்னா போய் கேட்காதீங்க. Never go and ask all these things. Amen. Hallelujah. Hallelujah. I don't ask for proof. Proof கொடுங்க, இங்கே தான் கொடுத்தீங்க, இங்கே தான் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு நிரூபிங்க. Amen. Hallelujah. And தர்மம் செய்யும் போது, when you do a charity, always remember that you are doing to God. Amen. Hallelujah. And that's why God said, whatever you do privately, you will be rewarded. Amen. And நீ தர்மம் செய்யும் போது நீ ஆண்டவர் செய்ததான் நினைத்துக்கொள். அதுக்கு போய் நீ ப்ரூஃப் கேட்காத. ப்ரூஃப் கேட்டு, ரிசீட் கேட்டு, யார் சாப்பிட்டாங்க, எந்த ஹோமுக்கு கொடுத்தீங்க, என்ன அது ஏதுலாம் போய் கேட்க. Don't go and investigate on your charity. Amen. Hallelujah. That you are humiliating your God. Amen. Hallelujah. Only thing, be proud. நீ உன் ஆண்டவரை அவமானப்படுத்தாத. அங்கே போய் கேட்டு யார் சாப்பிட்டா, யார் கொடுத்த, எங்கே கொண்டு போனீங்க, ரிசீட் கொடுங்க, அப்படி கேட்டு உன் தேவனை அவமானப்படுத்தாத. You must be happy that God has blessed you. God's grace is upon you. God bless you so that you can help people. Amen. Hallelujah. நீ சந்தோஷப்படணும். ஆண்டவர் உனக்கு அந்த உடல் வல்லமையை கொடுத்து, பலத்தை கொடுத்து, உனக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்து, ஏழைகளுக்கு உதவி செய்கிற வல்லமையை உனக்கு கொடுத்துருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். Amen. Hallelujah. Hallelujah. That's the reason I don't show you all our home. Amen. I don't ask you all to go there and do anything also. அதனால தான் நம்ம ஹோமையோ இல்லை அங்குள்ள போய் அங்கே போய் இது செய்யுங்க, அது செய்யுங்க. நீங்கள் அந்த ஏரியாவில் பக்கத்தில் இருந்தால் கூட நான் சொல்ல மாட்டேன், அங்கே போய் செய்யுங்க, பாருங்கள், எடுக்கன்ட்டு. I just prove to you all when I bring them for lunch, dinner. For lunch, our lunch கொண்டு வந்து காமிச்சிட்டு முடிஞ்சு, அவ்வளோதான். Amen. Hallelujah. Hallelujah. ஸோ இதுதான் சொல்கிறேன். நாளைக்கு நம்ம போய் இந்த ஹோம் தான் நான் செய்கிறேன், இங்கே தான் பிள்ளைங்க இருக்கும், அந்த மாதிரி நான் செய்யக்கூடாது. Amen. Hallelujah. அது ஆண்டவர் பிடிக்காது. நான் ரெஜிஸ்டர் கூட பண்ணேன் அந்த ஹோம். Amen. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த ஹோம் அப்போ தான் ராயாக்கும், தீபாவளிக்கும், கிறிஸ்மஸ்க்கும், சைனீஸ் நியூக்கு கண்ணு தெரியாது. அந்த டைமில் தான் வந்து உதவி செய்கிறேன், துணி வாங்கி கொடுக்குறேன், பேக் வாங்கி கொடுக்குறேன், சட்டை வாங்கி கொடுக்குறேன், சப்பாத்தி வாங்கி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கை விட்டுருவோம். Amen. Why I never do that? Because I don't want them to see the orphans on only festive times. Amen. Chinese New Year, Raya, Christmas, Diwali time, they go and see, they want to do charity. After that, they forget about the children. Amen. Hallelujah. We don't want that. That is hypocrisy. That's what God said, hypocrisy. Amen. Hallelujah. அது செய்யக்கூடாது. நீ செய்யறியா, நார்மலாக செய், ஒரிஜினலாக செய், ஆனஸ்டாக செய். If you help honestly. Help honestly. Be truthful to God. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். When you help the needy, always think that you are helping God. Amen. நான் ஒரு ஏழைக்கு உதவி செய்யறியா, அது நீ எப்படி உதவி செய்யணும், என்ன வசிக்கணும், நான் ஆண்டவருக்கு உதவி செய்கிறேன். Amen. I am doing it for my God. Amen. Hallelujah. When you help God, in a way you help the needy, your effort will not be wasted. Amen. நீ ஆண்டவருக்கு உதவி செய்யும்போது, இந்த ஏழைகளுக்கு நீ உதவி செய்யும்போது உங்களோட உதவி வீணா போகாது. Amen. If your helping is honest, உன் இருதயத்திலிருந்து without burden, you help them with honesty, God will reward you. Amen.
ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. Don't ask questions on your charity or whatever you do. கேள்வி கேட்காத. யார் சாப்பிட்றா, எந்த ஹோமு, எவ்வளோ செலவு பண்ணீங்க, ஏன் நான் ஒண்டி தான் உதவி செய்யணும், why I must help, why there is no other people to help. Don't ask all this type of question. I already told you also many times. இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா you are humiliating God. Amen. You are humiliating God. When you are given to help the needy, that is between you and God. And to help the needy, that is between the church and God. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க ஏழைக்கு உதவி செய்றீங்களா, அது நீங்களும் ஆண்டவர். நீங்க சர்ச் கொடுத்துட்டீங்களா, சர்ச் ஏழைகளுக்கு உதவி செய்தா அது சர்ச்சும் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம போய் அதில் கூடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. Don't tell anyone that you are helping. நான் செய்கிறேன், நான் போகிறேன், வரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. If you want to ask for charity, just tell. Don't go and force them to do charity or to help or whatever. Just tell them we are doing lunch for the orphanage. You want to help, you help. If they come and ask you which orphanage, what, then I don't need to get your money. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நிறைய you see what they do for themselves. They won't go and calculate and asking a lot of questions. But when they want to do for God, they ask a lot of questions. That is hypocrisy. Amen. Hallelujah. Hallelujah. அவங்களுக்குன்னு எதுவும் செய்யும் போது, அவங்களுக்குன்னு காசு வெளியாக்கும் போது அவங்க ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் அதே ஆண்டவர் செய்யும்போது, ஏழைகளுக்கு செய்யும்போது நிறைய கேள்வி வரும். என்ன அது, ஏது, எங்கே உள்ளவங்க, இதுக்குள்ள நாள் எப்படி சாப்பிட்டாங்க, இதுக்கு முன்னுக்கு எங்கே பண்ணாங்க, அது நிறைய கேள்வி. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்டால் you are asking question to God, not to people. Amen. Hallelujah. Be very careful when you do things for God. Amen. Hallelujah. ஆண்டவருக்கு எந்த காரியம் செய்றீங்களோ அது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். Amen. Amen. ஏன்னா you don't do publicly your charity or dharmata. Your charity don't do publicly. Even we go for convention the same area for the past 7 years and never even show you all one thing about the place where we help. Amen. Hallelujah. Hallelujah. எல்லாம் கேட்பாங்க, கேட்டவங்க காண போயிட்டாங்க. ஆமென். எங்கே ஹோமே, இங்கே தான் இருக்கு, அது எல்லாத்தையும் ஆண்டு தூக்கி போட்டாரு. வேணாம். You give your heart to God, you and God. Amen. Hallelujah. Those people who ask me this type of question all disappear already. God don't want them. When you do something for God, that is between you and God. Amen. It is between you and God. Don't go and ask question about God, what God wants to do, what the church is doing and all these things. Amen. Hallelujah. Hallelujah. How to grow wise. Today we are going to learn about growing wise. Amen. Hallelujah. This is wise. Amen. Hallelujah. Yes. Today I am going to teach you all how to grow wise. Amen. Amen. Hallelujah. யாருக்கு தெரியும்? Who can tell me how to grow wise? How? யாரும் சொல்ல மாட்டீங்க. To grow wise, you must examine your life. Your life. எத்தனை வயசு வரைக்கும் நீ வாழ்ந்திருக்க, உங்க வாழ்க்கைய நீ எக்ஸாமைன் பண்ணி look back at your life. உன் வாழ்க்கையை நீ திரும்பி பாரு.
அப்ப நீ வளர்ந்துருக்கியா இல்லையா தெரியும், ஞானத்தோட வளர்ந்துருக்கியா இல்லையான்னு தெரியும். எப்படி ஞானமா வளருதுன்னு இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஏன்னா நான் பார்க்குறேன் எல்லாருக்கும் ஞானம் ரொம்ப குறைவாயிடுச்சு. Amen. I see people grow but not wiser. Amen. Hallelujah. So I ask God, oh God, give me something to teach today. Amen. Hallelujah. The thing is already in the Bible. Only thing we never read. Amen. Hallelujah. இதே வார்த்தையில் இருக்குது, ஆனால் நம்ம படிக்கல, நம்ம அதை பார்க்கல. Amen. 2 Corinthians அதிகாரம் 13 வசனம் 5. 2 Corinthians chapter 13 verse 5. Anybody? God says, 2 Corinthians chapter 13 verse 5, examine yourself to see if your faith is genuine. விசுவாசம் எப்படி இருக்குது நீ அதை பரிசோதித்து பாருன்னு சொல்றார் ஆண்டவர். Test yourself. Surely you know that Lord Jesus Christ is among you. Amen. If not, you have failed the test of your genuine faith. Amen. அது என்ன சொல்றாரு? இதே வார்த்தையில உன்னோட விசுவாசத்தை பரிசோதித்து பார். நீயே சொந்தமா உன் விசுவாசத்தை சோதி. இயேசு உன்னோடு இருக்கிறார். Amen. உன் விசுவாசத்தை நீ சோதிக்க மறந்தனா உன் வாழ்க்கையே ஃபெயிலியர். If you never test your faith, it's a failure to you. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நம்ம இப்படி உட்கார்ந்து கேட்கிறோம், இதே வார்த்தை வாரம் கேட்கிறோம். An unexamined life experience is worthless ன்னு சொல்றாங்க. If you never examine your life, உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்கல, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன செஞ்சாருன்னு சொல்லி நீ யோசிக்கல, நீ சிந்திக்கல, நீ உணரல, இட்ஸ் வர்த்லெஸ். ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆமென். ஹalleluya. 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 people live for 50 years. 50 வயசு வரைக்கும் வாழ்ந்து அந்த 50 வயசுல நீ திரும்பி உன் வாழ்க்கையை பார்க்கலன்னா 50 வயசு தங்க ஆபத்துமா. அந்த 50 வயசு உனக்கு வருது, நீ வாழ்க்கையை திரும்பி பார்க்காம அப்படியே 5 வயசு மாதிரி உட்கார்ந்துருந்தனா நோ பாயிண்ட். அப்ப எதுக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில? If you never examine your life, never look back and see what are the wonderful things that God have done in your life, what's the point you listening to the word of God and praying if you never examine your life? Amen. உன் வாழ்க்கையை நீ இவ்வளவு நாள் வாழ்ந்து ஆண்டவர் என்னென்ன காரியம் வாழ்க்கையில செஞ்சாருன்னு சொல்லி நீ திரும்பி பார்க்கலனா, நீ அதை சிந்திச்சு பார்க்கலனா, அதை தியானிக்கலனா, அதை விசுவாசிக்கலனா, அப்ப எதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் வாழ்க்கையில? Just don't waste your time. Amen. Hallelujah. 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 For 50 years, example now, I'm giving 50 years. So I'm not talking about the 50-year people. Okay, all of you are below 50, I know. So I'm just talking about your life. Examine and look back and see. Amen. Hallelujah. 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 Every time, let's say, in these 50 years, every time you do the same mistakes over and over again, and you never stop to extract the lesson, what's the point? 50 வயசு நீ வாழ்ற, 50 வயசு உனக்கு வரப்போது, உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்காம நீ அதே தவிர மறுபடியும் 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 செஞ்சு 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 போய் மாட்டிக்கிறனா, நீ பழகலனா, you never less the lesson, அந்த பாடத்தை நீ பழகலனா என்ன பிரயோஜனம்? What's the use you learn about God? Amen. Hallelujah. Hallelujah. புரியுதா என்ன சொல்றேன்? யாருக்கு புரியல? புரியலன்னா நான் திருப்பி சொல்றேன். புரியுதா என்ன சொன்னேன்? மறுபடியும் மறுபடியும் you all go back and do the same mistake, and what you all have learned? என்ன பழகுனீங்க? என்ன பழகுனீங்க? It's not I'm talking about a group or what, I'm talking about individual, yourself. உங்களுக்கு ஒண்டி சிந்திங்க,
சிந்திக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஞானம் கொடுத்திருக்கிறார். God give you brain to think. Amen. Hallelujah. This type of people, they just see and listen. Their body is there, their soul is there, their life is there, but the mind is not there. Amen. Hallelujah. அது எங்க வெளியே அழியுது. உட்காந்து நச்சது கேட்பாங்க, அப்படியே கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, எஞ்சி தின்ன குழம்பு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, அப்படியே கேட்பாங்க. அவங்க உயிர் அங்கே இருக்கும், அவங்க ஆத்மா இருக்கும், எல்லாம் அங்கே தான் இருக்கும். ஏன்னா ஞானம் ஒன்றி அங்கே இருக்காது. அந்த மூளை, அந்த சிந்தனை அங்கே இருக்காது. அது எங்கே வெளியே எங்கே அழியும், வெளியே போவோம். அப்புறம் எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், அது வெளியே அழைச்சிருக்கும், அது கேட்காது. ஆமென். Hallelujah. Hallelujah. Because they never ask to themselves. அவங்களே கேட்க மாட்டாங்க. What happened to me last year this time? Amen. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? How many of you have asked yourself, what happened to me last year this time? அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆழமா விழுந்தனால. Because the experience is very deep, so that's why he knows that. So ask, remember, யோசி, போன வருஷம் இந்த நாள் எப்படி இருந்தேன்? அவங்க கேட்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. Amen. Okay. The answer, what can I do differently so that I don't go through the thing again? Amen. Hallelujah. அந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்தனால நான் மறுபடியும் அதில் போய் உருவாதபடிக்கு, அதில் போய் வாழாதபடிக்கு நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யலாம், இன்னும் ஆழமா என்ன செய்யலாம்? To go forward, to not go backward, forward. என் வாழ்க்கையில் நான் முன்னேறி போவ என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து, Lord Jesus has delivered me, help me, and he is with me, save me. எனக்கு உதவி செய்தார், என்னை காப்பாற்றினார். இப்போ நான் go forward பண்ண என்ன செய்யலாம்? நான் இன்னும் அதிகரித்து முன்னுக்கு போவ, ஆண்டவருக்கு விருப்பமான பிள்ளையாக வாழ என்ன செய்யலாம்? அப்படி யோசிக்கணும். Remember, அப்படி யோசிக்கணும். Amen. Hallelujah. That's what the Bible says. Just now you all read, examine your faith. உன் விசுவாசத்தை பரிசோதி, அதுதான் பைபிள் சொல்லுது. அதை படிச்சீங்க. 2 கொரிந்தியன்ஸ் அதிகாரம் 13 வசனம் 5ல அதுதான் படிச்சீங்க. Examine your faith. Examine your faith. அதை விட்டுட்டு don't try to go backward. Backwardனா இப்போ காலமான டீப்பாக கிடச்சிச்சுல, அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு நான் திருப்பி குதிச்சு பார்க்குவோம். I am with God, Lord Jesus now. If you want to go backward, you go there. I am very faithful, so now I am going to come and see whether I got hurt or not. That is all. That's why I say, don't go backward, go forward. போன வருஷம் உங்களுக்கு உடம்பு முடியலையா? ஆண்டவர் உங்களை தேர்த்தினாரா? ஆண்டவர் உங்களை குணப்படுத்திட்டாரா? சரியா எல்லாம் ஆக்கிட்டாரா? இதுக்கு மேல நீ இன்னும் சரியாகணும், இன்னும் சரியாகி இன்னும் முன்னுக்கு போகணும். அப்ப என்ன பண்ணோம்? என்னென்ன கொடுத்தாங்க உனக்கு? நல்ல சாப்பாடு கொடுத்தாங்களா? சாப்பாடு சாப்பிட்டு. மருந்து கொடுத்தாங்களா? மருந்து சாப்பிட்டு. எல்லாம் கண்டினியூ. அதை விட்டுட்டு உடம்பு நல்லா வச்சுக்கோன்னே எனக்கு மீன் வேணும், எனக்கு முட்டை வேணும், எனக்கு கோழி வேணும் அப்படின்னீங்கன்னா அவன் வருவான். அதான் நடக்குது, எல்லார் வீட்லயும் அதான் நடக்குது. Everybody facing the same thing. கடை சாப்பாடுனா போவோம், வீட்டு சாப்பாடுனா எண்ணுவாங்க. அப்பதான் சோறு சீன சாப்ஸ்டிக்ஸ் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி எண்ணுவாங்க. கடை சாப்பாடுனா சொல்லே, if you go to shop, you no need to tell the children how to eat. They know all the principle and discipline and all the everything go extraordinary.
But they you ask them to eat the house cooking, they're counting. They choose what they want. They count. You can never see they will throw. Amen. Hallelujah. Hallelujah. That's why I make sure I around them. I sit there and see. Whether they like, they don't like, I sit and see what happened. Amen. Hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்தது, நீ வாழ்க்கையிலே நல்லா இருக்கணும். Go forward. That's the reason God give you deliverance. God bless you to go forward. Amen. Hallelujah. Examine your life. உன் வாழ்க்கையை நீ திருப்பி பார். உன் விசுவாசத்தை பரிசோதி. Okay, 2 things. How to be wiser. How to be wise. 2 things that you have to know now. I already told you about நான் ஆண்டவர் விடுதலை கொடுத்ததெல்லாம் சொல்லிட்டேன், about the deliverance, everything. But now 2 things we have to examine. Number 1, look for the benefit. What you have benefited. What you have benefited in your life. What have you really enjoyed your life? நீ 2 காரியம் பார்க்கணும். ஒண்ணு, என்ன நடந்துச்சு உனக்கு, அதனால நீ என்ன கிடைச்சிச்சு உனக்கு, உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, என்ன கிடைச்சிச்சு. How to examine. எப்படி அதை நான் எக்ஸாமைன் பண்ணுவேன், பரிசோதிப்பேன். விசுவாசத்தை எப்படி பரிசோதிப்பேன். அதனால இப்ப நம்ம சொல்றோம், what have you really enjoyed your life? உன் வாழ்க்கையில நீ என்ன ரொம்ப என்ஜாய் பண்ண, சந்தோஷப்பட்ட, என்ன சந்தோஷப்பட்ட. What have you really enjoyed your life? Have you ever enjoyed your life? உங்க வாழ்க்கைய என்ன உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சு. What have you enjoyed in your life? யோசிங்க. enjoy. சொல்லு bro, என்ன என்ஜாய் பண்ணு. What have you enjoyed your life? இல்ல, yes, we fail to enjoy the life that God has given us. Amen. Hallelujah. What have you enjoyed? அப்படி கேள்வி கேட்டா பே முடிக்கிறது. What is your talent? பே முடிக்கிறது. What are you best at? பே முடிக்கிறது. அதான் பழகிருக்காங்க எல்லாம். Everybody they know how to stare you only when you ask question about God. What is your talent? They look at you. What are you good at? They look at you. What do you enjoy? They look at you. Amen. Hallelujah. Even a dog can answer the question. If you ask the dog what do you enjoy, he says, I enjoy bone. Give me bone, big bone. I enjoy. Amen. Hallelujah. நான் கூட அதுக்கு பதில் கொடுத்துருவோம். நீ என்ன சந்தோஷப்பட்ட உன் வாழ்க்கையிலனா கொடுங்க, எலும்பு கொடுங்க, பெருசு பெருசா கொடுங்க, சாட்டு காட்டுறேன், சந்தோஷப்படுவேன். ஆமென். Hallelujah. Hallelujah. So, how to examine that? Okay, I give you one example. Don't just say I enjoy the job. எனக்கு அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்சது என்னன்னு உன்னால சொல்ல முடியல. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமென். If you say I enjoyed the job, don't just tell that you enjoyed the job. What makes you really enjoy the job? That is the question. Amen. எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு. Then ask yourself, என்னத்துனால எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு? Amen. Hallelujah. என்னத்துனால எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களை பார்த்து கேள்வி கேளுங்க. Amen. Amen. Don't just say I like the class. I really enjoy the class. Ask question. What exactly about the class that you enjoy, that you like? Why is it so fulfilling to you? இன்னைக்கு எனக்கு இந்த படிப்பு பிடிச்சிருக்கு, இந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, இந்த கிளாஸ் எனக்கு பிடிச்சிருக்கு
அப்படின்னு சொல்றதோட ஏன் பிடிச்சிருக்கு, என்ன காரணத்தினால பிடிச்சிருக்கு, ஏன் இந்த கிளாஸ் உன்னை சந்தோஷப்படுத்துது. ஆமென். ஹalleluya. Hallelujah. When you ask this type of question, then you will get some clues about your life. Amen. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும், திட்டங்கள் கிடைக்கும். ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு உதாரணம், இப்போ அம்மா வீட்டில் அந்த தோட்டம் செஞ்சாங்க, அந்த இதெல்லாம் செஞ்சாங்க. என்ன பேர் இருக்கு, பேர் மாதிரி ஆச்சு. பட் அது எங்க பார்த்தாங்க நம்மளுக்கு தெரியாது. But she enjoyed doing that. She enjoyed to do. She wanted to do the arch at my garden there. Later I'll show you all the photo. She enjoyed to do, but I don't know what is the enjoyment there. எனக்கு தெரியாது. ஆனால் அது என்னோட மைண்டில் இல்லையா, அவங்க மைண்டில் இருக்கு. ஸோ அவங்க சொன்னாங்க பைப் வாங்க, வலை வாங்க, சிமெண்ட் வாங்க. ஓகே, ஆனால் இன்னைக்கு அது அழகாக இருக்குது. ஒன் டேயில் செஞ்சு கொடுத்தேன், அழகாக இருக்குது. நேபர்ஸ் கம் அண்ட் ஆஸ்க், ஓ யூ ஆல் பாய் ஓ யூ ஆல் டூ. ஆமென். எல்லாம் பூட்டிக்கிட்டு கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் பூட்டிக்கிட்டு லைட்லாம் போட்டாச்சு. லைட்லாம் போட்டு சும்மா அப்படிதான் இருக்குது. ஆமென். ஹalleluya. So she enjoyed, and what she enjoyed is because of Christmas. Amen. What she enjoyed to do. Amen. And whatever you all do, don't just do for the sake of doing. Amen. என்ன செஞ்சாலும் சும்மா எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போய் செய்யாதீங்க. ஆமென். ஒருத்தர் தான் வேண்டாவருக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளை பற்றி காண்டாமிருகன் பேர் வச்சானா. ஆமென். ஹalleluya. அந்த மாதிரி இருக்காதீங்க. When you do something for yourself or for God, you must enjoy doing it. And you must know what makes you enjoy it. என்ன காரணத்தால நீ சந்தோஷப்படுற, என்ன காரணத்தால நீ செய்ய போற, அது உங்களுக்கு தெரியணும். Then only you can become wise. Amen. And don't tell me you just like the person. Ask yourself particularly why you like the person. Enna karanam. Amen. Why you like the person? What makes you to like the person? அவனை பிடிச்சிக்க உனக்கு என்ன காரணம், what is the reason? கேளுங்க, கேட்டால் தான் பதில் கிடைக்கும். ஆமென். Hallelujah. Hallelujah. You must ask yourself, that are the benefits to be wiser, to know what you are doing. You must know what you are doing. If I ask you all to pray, what's the reason that you all are praying? Why you all are praying? Not because I asked you all to pray. Amen. நான் ஜெபிக்க சொல்றேன். என்ன காரணத்தால ஜெபிக்கிறீங்க, ஏன் ஜெபிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். நான் சொன்னனால போய் ஜெபிக்க கூடாது. Amen. And because I tell you all go and pray, no point. You must pray from your heart so that God will listen what you do. Amen. And reward you. Amen. Hallelujah. Bible படிக்க சொல்றேன். I ask you all to read the Bible and meditate the word of God. Because I ask you all to read and meditate the word of God, you go and do. For the sake I ask, you will never meditate one word also. Amen. உன்னால ஒரு வார்த்தை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ நான் சொல்றதுனால நீங்க இறை வார்த்தையை படித்து அந்த வார்த்தையை தியானிச்சிங்கன்னா, நான் சொல்றதுனால உங்களால தியானிக்க முடியாது. ஆமென். அது உங்க இருதயத்திலிருந்து வரணும். நான் இறை வார்த்தையை படிக்கணும், அந்த வார்த்தையை நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவரே நீங்க கேட்டாதான் ஆண்டவர் உனக்கு ஞாபகம் வச்சுக்க கொள்ள ஞானத்தை கொடுப்பார். ஆமென். And God will give you the wisdom. When you ask God that I want to read the word of God and remember what I read. Amen. Hallelujah. That is all about benefits. Number 2.
Number 2, look for patterns. What do you mean? Patterns. What is patterns? என்ன பேட்டர்ன் சொல்றேன்? பேட்டர்ன் வரைய சொல்ல பேட்டர்ன். Look at your life's pattern. Life's pattern என்ன? Particularly look for patterns in your failure. நீ என்ன செஞ்சி தப்பா போச்சு? Amen. And what are the patterns that you use and it become a failure in your life? Amen. Hallelujah. Hallelujah. Patterns na தெரியுதா? Do you all know what I'm trying to tell you? Patterns தெரியுதா? யாருக்கு தெரியல? தெரியுதா patterns na என்னன்னு? புரியுதா? Okay, good. புரியலையா? Okay. இப்போ ஒரு உதாரணம் வச்சுங்க. இப்போ மதவாழ்க்கை பரீட்சை எழுத போறீங்க. விடிய படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போய் தூங்கிட்டீங்க. That is your failure. Amen. That is the pattern that you use, that you read whole night. And the pattern. So அடுத்த வாட்டி பரீட்சை வரும்போது you don't use the same pattern. Amen. புரியுதா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரியம் நீங்கள் செஞ்சு இப்போ ஒரு உதாரணம் உங்கள் கூட்டாளி பேச்சு கேட்டு இட் பிகம் அ ஃபெயிலியர் இன் யுவர் லைஃப் நெக்ஸ்ட் டைம் அவன் பேச்சு கேட்காத. ஆமென். ஹல்லேலூயா. Because he patterned the life for you. Amen. Hallelujah. So அதுதான் always think when you fail something ஏதாச்சும் உங்கள் வாழ்க்கையில் தவறாக போயிடுச்சா what pattern I use என்ன செஞ்சேன் ஸோ அதனால தான் அந்த வாட்டி ஃபெயிலியர் ஆனேன் இந்த வாட்டி நான் அதை செய்ய மாட்டேன். Amen. Hallelujah. Because if you never remember, you never examine, then you will do every time the same thing you do. Amen. The pattern will be the same. Amen. If you never examine, நீ அதை பரிசோதிக்கல அதை பார்க்கல நான் என்ன தவறு செஞ்சேன் அதனால தான் இது இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த தவறை நான் திருப்பி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்ந்தாதான் when you realize your mistake and examine your faith, then you won't do the thing again. Amen. Hallelujah. Hallelujah. You must ask, கேட்கணும். Look back, examine and ask where I have failed in the past. பிந்தி நான் என்ன தப்பு செஞ்சேன் அதனால தான் நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். What patterns do I keep repeating? நான் மறுபடியும் அதுதான் செய்யறேனா இல்ல மாறிட்டனா? மறுபடியும் அதான் செய்யறேனா இல்ல மாறிட்டனா? சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த Nehemiah பார்த்தாரு backlog. Sometimes the Nehemiah saw the backlog of the wall of Jerusalem. He get tired by looking at it. Just looking at the rubbish, he get tired. Amen. Hallelujah. குப்பையை பார்த்து சோர்வானாரு நெஹெமியா. அது எப்படி நான் இவ்வளவு குப்பையை சுத்தம் பண்ண போறேன்? அந்த மாதிரி உங்க வாழ்க்கை குப்பையை பார்த்து நீங்க சோர்வடையாதீங்க. You see the backlogs and the rubbish in your life. Don't get tired. அந்த குப்பையை கிளியர் பண்ணிட்டனா உன் மைண்ட் கிளியரா இருக்கும். நீ ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யணும். You can go forward. குப்பை நான் என்ன சொல்றேன்? என்ன மாதிரி காரியம் சொல்றேன்? இப்போ லெட்ஸ் சே சில வேலை நீங்க செய்யாம சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சேர்க்குறீங்க, நாளைக்கு பார்க்குறீங்க, நாளைக்கு செஞ்சுக்கலாம். You keep things. For example, like to file the receipts. Receipts. Today and 5 only work. We do tomorrow. Tomorrow 10 only work. We do day after. Day after another come 1 week ready. There will be 50, 70. Then look, lot of things how to do. I got no time, you know. Who asked you to keep? Amen. நீங்க இப்படிதான். That's why we become a failure. நான் ஜாமா வச்சிருக்கேன், சேர்த்து நான் சத்தம் போட்டேன், நான் பார்த்தா நான் ஏசுவேன். ஏன்னா நீ இன்னைக்கு சேர்த்தன நாளைக்கு கூட வரும், நாளைக்கு சேர்த்த நாளான்னைக்கு கூட வரும்.
ஒரு மாசம் சேர்த்துட்டேன்னா உனக்கு செய்யறதுக்கு கடுப்பாயிடும், உங்களுக்கு செய்யறதுக்கு பிடிக்காது. அப்புறம் அப்புறம் அதை இங்கேருந்து எடுத்துட்டு போய் வேற அணை ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறீங்க. அங்கே ஒரு மாசம் இருக்கும், அப்படி இங்கே சேர்ந்துரும். You shift the place, so you don't want to see, you get fed up of seeing the receipt. You shift the place, you never find, you put another place. But here it's accumulating what? One day you see a lot, then you have to see one whole day, you sit there. Amen. Hallelujah. Hallelujah. That are the patterns that God wants you to do repeatedly. Amen. Hallelujah. Hallelujah. If you want to be different, change the way you do things. நீ வேற மாதிரி இருக்கணுமா? இயேசுக்காக நீ உன்னை மாத்து. Change yourself. நீங்க மாறினாதான் you can see the benefits. நான் அந்த benefits சொன்னேன், இப்பதான் pattern சொல்றேன். I told you all about the benefit first. Now I am telling the pattern. If you want to enjoy the benefit, you change your pattern. Amen. Hallelujah. Hallelujah. If you ignore your mistakes from the past, நீ பழைய நீ நடந்து வந்த பாதை நீ பார்த்து நீ மாறலனா, your mistakes நீ மாத்தலனா, you are likely to repeat them again. You will be like that forever. Amen. Hallelujah. நீ மறுபடியும் அதுதான் செய்வ, நீ அப்படிதான் இருப்ப. Amen. Amen. I want to ask you a question. From last week I am asking to my family, but I never answer them. Moses எகிப்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். Moses took out Israelites from Egypt, the wilderness. So maybe it only take 4 days to go enter the promised land. And 4 நாள்ல promised land போயிருக்கலாம். But why it took 40 years? என்ன காரணத்தினால 40 வருஷம்? Why they have to walk in the wilderness for 40 years? Why? Okay, you see the obedience. Okay, where you? Doubt. Okay, this is open. சரி, நான் மேலே ஜாப் பண்ணிட்டு போ. சொல்லுங்க பாரு, எங்களுக்கு என்ன காரணமாக இருக்கும்? To realize. Yes, Caroline? Because they never change. Okay. Stephen? Okay. Baby? Bella, yeah. I don't know. Very simple. You know how big is the wilderness? நம்ம நினைக்கிற பெருசுன்னு தான் நினைக்கிறோம். The wilderness is only a big of our church only. But why God never show them the land after the war? அந்த வனாந்தரை நம்ம சர்ச் பெருசு தான். ஏன்னா சவுறு வச்சு ஆண்டு மறைச்சிட்டாரு, நம்ம பார்க்க விடாம. என்ன காரணத்தினால மறைச்சாரு? Because they never learned the lesson. They repeatedly do the same thing, so you took one more lap. ஒரு லேப் படிச்சிட்டியா? You never learn. You do the same mistake again. இன்னொரு லேப் படி. அப்படியே 40 வருஷம் அடிச்சுட்டே இருந்தான். ஆமென். அவனுக்கு தெரியல. ஆனா பக்கத்துல தான் இருக்கு. ஆனா ஆண்டு மறைச்சிட்டாரு. சுத்தி வா until you learn the lesson. So the first generation never learned. அவன் உணர்ற வரைக்கும், அவன் குற்றங்களை உணர்ற வரைக்கும், அவன் கம்ப்ளைண்ட் பண்ணாத வரைக்கும் ஆண்டவர் அவனை சுத்த விட்டார்.
ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எவனும் உணரல, செகண்ட் ஜெனரேஷன் தான் ஆண்டவர் உள்ள விட்டார். ஆமென். God allow the second generation to go just forward, go forward, but this first generation never see the end. Amen. Hallelujah. முதல் ஜெனரேஷன் அந்த லைனை பார்க்கவே இல்லை, ஆண்டவர் மறைச்சிட்டாரு. ஏன்னா உன் குற்றங்களை நீ உணராத வரைக்கும், உன் தப்பை நீ உணராத வரைக்கும், நீ வாயில கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தனா ஆண்டவர் இன்னொரு லேப் பாட்டி சொல்லுவார். God asks you to go around one more lap. That lap can take 7 years. That lap can take 20 years. People die by taking the lap only. Amen. Hallelujah. You know, they never realize. They complain. All the first generation who came out from Egypt, they complain. They complain. They never realize God. God give them food. மன்னா கொடுத்தாரு, கேக்கு வேணா இறைச்சி கேட்டான். They ask for meat. God give them meat. God give them water. God give them good health. God give them everything. எல்லாம் கொடுத்தார் ஆண்டவர். அவன் ரியலைஸ் பண்ணவே இல்லை. They never realize God. They take God for granted. Amen. So every time they come, God asks them, one more lap. Oh. You never learn what? One more lap. In our life also it's like that. When you never learn that your life is after the world you have to believe God, trust God, have faith. God will break the world. But if you never learn, God will ask you to take one more lap. Amen. அவ்வளோதான். இந்த செவுரு தாண்டணும்னா உன்னோட வாழ்க்கை அங்கே இருக்கு, உன்னோட வாழ்க்கை அங்கே இருக்கு, உன்னோட எதிர்காலம் அங்கே இருக்கு. ஆண்டவர் காமிச்சிட்டார், வச்சிருக்கார். ஆனா நீ பழகல, நீ உணரல, ஆண்டவர் மறுபடியும் ஒரு லைன் அடின்னு சொல்லுவாரு. ஓ போயிட்டு வா, ஒரு 7 வருஷமா 8 வருஷம் பூசிங்களா சுப்பாட்டியம் சாமா. But you will never know that you are making around at the same place. Amen. Hallelujah. Hallelujah. இதுதான். Each failed test meaning is one more lap around the desert. Amen. And each time you fail, you do one more lap around the desert. Job அதிகாரம் 32 வசனம் 7. Job chapter 32 verse 7. The longer you live, the wiser you become. Job சொன்னார், நீ எவ்வளவு நாள் வாழ்றியோ நீ ஞானத்தால வளருவேன்னு சொன்னார். ஞானத்தால வளர்ந்துருக்குமா? Are we growing wiser? You ask yourself. Amen. Hallelujah. And this word is not a promise. As Job said, the longer you live, the more wiser you become. Amen. There are people who are old but still foolish. Amen. Hallelujah. But wisdom does not automatically come with age. ஞானத்துக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இல்லை, ஞானத்துக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இல்லை. Amen. Hallelujah. Your wisdom and age, nothing. How can a 27 years old boy can take 80% of Malaysia's money? 70 வயசு prime minister, 70 years old prime minister can get caught by 27 years old boy. எப்படி? யார சொல்ற நீங்களே தெரிஞ்சீங்க. ஆமென். ஹalleluya. 27 வயசு பையன் 70 வயசு கணவனை ஏமாத்திங்க அப்படி. மலேசியா காசு 80% இன்னும் கண்டுபிடிக்கிறார். they cannot get. ஆமென். ஹalleluya. Hallelujah. Wisdom is for everybody. எல்லாருக்கும் ஆண்டவர் ஞானம் கொடுத்திருக்கிறார். No matter your age, உன் வயசு முக்கியம் இல்லை. எப்படி மெச்சூரிட்டி வரும்? How the maturity come to you? எப்படி மெச்சூரிட்டி வரும் சொல்லுங்க. How the maturity can come? The maturity only comes to everyone
when they let God teach them through the everyday experience of life. உனக்கு ஞானம் வரணுமா, மெச்சூரிட்டி வரணுமா, ஆண்டவர் உன்னை வழி நடத்தினாலே போதும். அன்றாட அனுபவத்தை எடுத்து வச்சிங்கனாலே உங்களுக்கு ஞானம் வந்துடும். ஆமென். ஒவ்வொரு வருஷம் every year that God has given you ஏதாச்சும் ஒரு மாற்றம் கொண்டு வாங்க. உங்க கூட நான் இந்த காரியத்திலிருந்து மாறணும், நான் இந்த வருஷம் இப்படி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இது செய்யணும், அது செய்யணும், என்னாச்சும் பண்ணணும். I want to be an extraordinary person this year. And the year of 2022, God said, the year of remembrance. Amen. The year of remembrance. நினைவு கூறும் ஆண்டு. So try to do something different to you and God. Extraordinary வாழ அப்படியே தண்ணி தவக்கல மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்காரு. Don't sit there like a frog. When water come, only you all jump. Do something different. Adikane something different we to do it. Something different to God and yourself. Amen. Hallelujah. Hallelujah. Get some specific experience from the past year. இந்த வருஷம் போன வருஷம் என்ன நடந்துச்சு, இந்த வருஷம் என்ன நடந்துச்சு. Remember all these things, whatever God have done in your life last year, this year, put it in prayer. Amen. Hallelujah. Hallelujah. How we have seen God in all the circumstances of வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் வந்தார். போன வருஷம் இந்த வருஷம் and God have done some things in your life. Have you seen God in all these circumstances? If you feel God, seen God. Amen. All this is your life experience. வாழ்க்கையோட அனுபவங்கள். போன வருஷம் என்ன செஞ்சாரு, இந்த வருஷம் என்ன செஞ்சாரு, ஆண்டவரை நான் எங்க பார்த்தேன், எந்த இடத்துல ஆண்டவரின் வாழ்க்கைக்குள்ள வந்தாரு, எங்க எனக்கு விடுதலை கொடுத்தாரு. All this is experience to be wiser, to grow wise. Amen. How does your failure help you to grow maturely, spiritually, emotionally and mentally? உன்னோட ஃபெயிலியர், உன் வாழ்க்கையில் நடந்த தோல்வியான காரியம் எப்படி உங்களுக்கு ஆவிக்குள்ள வளர உதவி செஞ்சுச்சு? How has the failure help you to mature spiritually, emotionally, mentally? Amen. That is your evidence. That is your proof that God is with you. அதுதான் உங்களோட proof. ஆண்டவர் உங்களோட இருக்கிறார், உங்களை காப்பாற்றினார், உங்களை வழி நடத்தினார், உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதுதான் உங்களோட proof. Amen. Hallelujah.